கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு உபாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை தங்கி இருந்தது போதும் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஓரேப்பிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்க இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். எவ்வளவு அன்பான தேவன் பாருங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திலே என்னாலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் அல்ல. நீங்கள் மென்மேலும் வளர, அடுத்த கட்டத்தில் உயர வேண்டும் என்று நினைப்பவர் நம்முடைய தேவன். நம்முடைய வளர்ச்சியில் பிரியப்படுகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர மலை அருகே தங்கியிருந்தார்கள். ஆனால் தேவனோ மலை அருகே இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தங்கி இருப்பதற்கு அல்ல, தாவி பெருகுவதையே விரும்புகிறார். நீங்கள் தங்கி இருப்பதை அல்லது என்னாலும் ஒரே இடத்தில் ஒரே நிலையில் இருப்பதை விரும்பாத தேவன் அவர். ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது என்றால் ஒரே வேலையில் இருக்கக்கூடாது என்றோ அல்லது ஒரே ஊழியத்தில் இருந்தது போதும் என்றோ தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. அதே வேலையிலோ ஊழியத்திலோ அடுத்த கட்ட உயர்வுக்குள் கடந்து வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். தங்கி இருந்தது போதும் என்கிற தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. மேலே வா, இதிலும் பெரிய காரியங்களை காண்பிக்கிறேன் என்கிறார் நம்முடைய தேவன். என்றைக்கும் ஓடும் நீர் தேங்குகிறதோ அடுத்த நாட்களில் அது சாக்கடை நீர். மனதளவில் தேங்குவதே வாழ்க்கையில் தங்கியிருப்பதன் காரணங்கள். இந்த மாதம் தேங்கி இருந்த உன் வாழ்வின் வளர்ச்சியில் தங்கியிருந்தது போதும், எழுந்து வா, உன்னை கானானுக்கு அழைத்துச் செல்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய வெற்றியில் இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்தும். தங்கி இருந்தது போதும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் பின்மாற்றம் என்று ஒன்று கிடையாது. அப்படி இருக்கும் என்றால் அது வளராமல் தங்கி இருப்பதே. ஆம், தங்கி இருப்பதே பின்பு தேங்கி இருப்பதாக மாறுகிறது. ஆமென். கர்த்தர் தாமே சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.